அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்ஸாம்காண்டி கடினமான முறையில் படித்த ஒரு மாணவன், ரிசல்ட் வரக்கூடிய அந்த நேரம், கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லா மாணவர்களுக்கும் முன்னால் அந்த மாணவனை அழைச்சி அவன் எழுதின ஆன்சர் சீட்டுகளை அனைத்தையும் அவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சு, என்னடா எழுதுன, இப்படியாடா எழுதுவான்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலப்பாடுகளை தான் மறுமை நாளில் சில நபர்களுக்கு ஏற்படுமா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சூரத்துல் ஃபுர்கான் 23வது வசனத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான், ஒக்கதிம்னா இலாமா அமில மின் ஆமலின். சில நபர்கள் தாங்கள் இந்த உலகத்தில் செஞ்சிருக்கக்கூடிய அந்த நல்லறத்தை இவைகள் நம்மளுக்கு ஈடேட்டம் தருங்கிற அந்த எண்ணத்தில் எங்களுக்கும் நம்ம முன்னால் எடுத்து வைப்பாங்க. ஆனால் ஃபஜால் நாஹு ஹபா மன்சூரா, அந்த நல்லறத்தினுடைய நிலைகளை பரத்தி விடப்பட்ட புழுதி போல் அவங்க மூஞ்சிலே தூக்கி வீசி எறிந்து விடுவோம் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறான். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எதனால், ஏன், என்ன காரணம்? நபித்தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில கூட்டத்தார்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. மறுமையினால் சில கூட்டத்தார்கள் வருவாங்க. திகாமா என்ற இடத்தில் உள்ள மிக பிரம்மாண்டம் வெள்ளை மலை போன்று ஒளிரக்கூடிய நன்மைகளை தன்னுடைய முதுகில் சுமந்தவாறு அவர்கள் வருவார்கள். அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஈடேற்றம் பெற்று விடுவார்கள் என்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் முன்னால் தோன்றும். ஆனால் அல்லாஹு தாலா அதனை ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தி விடப்பட்ட புழுதி போன்ற அவர்கள் முன்னால் அப்படி பரத்தி விட்டு விடுவான், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன், என்ன காரணத்தினால் அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள், அதை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி உண்டான செயல்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொண்டு நல்லமல்கள் நாங்கள் செய்து கொள்வோம், அது வசதியாக இருக்கும் என சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களிலிருந்து உள்ளவர்கள் தான். நீங்கள் இரவு நேரத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல் தான் அவர்களும் இரவு நேரத்தில் இருப்பார்கள். உங்களை போன்ற நல்லறங்கள் செய்யக்கூடிய அந்த நபர்கள் தான். என்றாலும் அவர்கள் தனியாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னார். இறைவன் எதையெல்லாம் ஹராமானதாக இந்த சமுதாயத்துக்கு ஆக்கியிருக்கிறான், அத்தனை ஹராமின் துணிந்து செய்யக்கூடிய அந்த மக்கள், இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய நல்லறங்கள் அனைத்துமே பரத்தி விடப்பட்ட புழுதி போல ஆக்கப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் நம்மையும் பாதுகாத்து அருள்வானாக.